நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். வெற்றிடம் எப்போதும் வெற்றிடமாக இருப்பதை நீங்கள் கவனித்தது உண்டா? வெற்றிடமாக இருக்க ஒவ்வொரு முறையும் ஓடி தோற்கும் மனித மனங்கள் மூச்சிழைக்கும் சத்தம் மிக மெல்லிதாய் கேட்கும். வெற்றிடம் பார்க்க அப்படி ஒன்றும் அழகாயிருப்பதும் இல்லை. எனினும் தொடரும் தேடலில் வெற்றிடம் என்ற ஒன்று உண்மையில் வெற்றிடமாக இருப்பதில்லை. வெற்றிடத்தை சுமக்க இங்கு யாரும் பழகவும் இல்லை. தனக்கான சிம்மாசனத்தில் ஒரு காலை குத்துக்காலிட்டும் மறு காலை தொங்கவிட்டும் ஆசனத்தின் கைப்பிடியை பிடிப்பதைப் போல அந்த கல்லிருக்கையில் வலக்கையை ஊன்றி இடக்கையில் நாவல் பழ நிறப்புடவையின் முந்தியை சுற்றியும் மெடுக்காக உட்கார்ந்திருக்கும் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருக்கும் அவளை பார்த்தவுடன் ராஜமாதாவாக நீங்கள் உருவகிக்கலாம். பசியின் ரேகை படர்ந்து ஒட்டிய கண்ணுக்குழியுடன் ஒடுங்கிய தேகம் பார்த்தும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை 10க்கு 10 அளவு அறை கூட அவளுக்கு இல்லை என்பது. அந்த பூங்காவில் இருக்கும் சீசாவில் முன்பின்னாய் காலை எம்பி தனியே நான் மட்டுமே அமர்ந்து ஆடுவேன். நான் அப்படி ஆடுவதை சிலர் கைகொட்டி சிரிப்பர், சிலரோ பாவமாய் பார்ப்பர், சிலர் கவனியாமலேயே நகர்ந்து விடுவர். நான் ஆடி முடிக்கும் வரை மேலும் கீழும் ஏறி இறங்கி அழுத்து கொள்ளும் சீசாவிடமிருந்து விடைபெறும் போதெல்லாம் என்னை யாரோ கவனிப்பது போலவே இருக்கும். அன்றும் அப்படித்தான். தனியே ஆடத் துவங்கியதும் எதிரிருக்கையில் பறந்து வந்து அமர்ந்தது நாளும் என்னை கவனித்து நின்ற மரத்தின் ஒற்றை இலை.